சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்தியா வங்கதேச அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 280 ரன்கள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை ருசித்திருக்கிறது. இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணிக்கு ஒரு வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறார். இந்தியாவுடைய மேட்ச் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு, எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு? அஸ்வின் 6 விக்கெட்டை வீழ்த்தி இந்தியாவுக்கு வெற்றியை தேடி கொடுத்திருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக அப்போ தான் என்ட்ரு ஆனோம். அப்போ வந்தவொடனே விக்கெட்டு சரி மேட்ச் இப்படி தான் முடிஞ்சிடும் நினைச்சோம். 1 ஹவர்லேயே முடிச்சிட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. அஸ்வினும் 5 விக்கெட்ஸ் ஆல் எடுத்தாரு. ரொம்ப ஹாப்பி. ஓகே, சூப்பர். அஸ்வினுடைய டெஸ்ட் செஞ்சுரி பிளஸ் 5 விக்கெட் ஹால் இந்த ரெண்டு எப்படி பாக்குறீங்க? அதுவும் நம்ம சென்னை சேப்பாக் கிரவுண்டில் சொந்த மைதானத்தில் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ஸோ எப்படி இருந்துச்சு? சேப்பாக்கத்தில் சொல்லவே வேணாம், அஸ்வின் எப்பவுமே பெர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் செஞ்சுரி அடிச்சார், அதுவும் கம்மி பால் அடிச்சார், அதுவும் பால் டு பால் அடிச்சிருந்தாரு. விக்கெட் எடுத்துருக்காரு. ஸோ டபுள் ஹாப்பி. சூப்பர் சூப்பர். தேங்க்யூ. நிச்சயமா வங்கதேச அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் வெற்றி மிக மிக முக்கியமான வெற்றியாக பார்க்கப்படுகிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியின் லீக் போட்டியாகவும் இந்த டெஸ்ட் போட்டி நடைபெற்றிருக்கிறது. வங்கதேச அணியும் சாதாரண அணியாக சென்னை சேப்பாக்கத்துக்கு வரவில்லை. ஏற்கனவே பாகிஸ்தானில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 போட்டிகளிலுமே வெற்றியை வசப்படுத்தி அதன் பிறகுதான் இந்தியாவிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தனர். எனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியா முதல் இடத்தை தக்க வைப்பதற்கான ஒரு முக்கியமான வெற்றியாகவும் இது பார்க்கப்படுகிறது. வங்கதேச அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் முதல் இன்னிங்ஸில் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு அற்புதமான சதம் விளாசினார். அதன் பிறகு நடைபெற்ற இரண்டாவது இன்னிங்ஸில் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இந்திய அணியினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறார். இந்திய வீரர்கள் மட்டும் 3 பேர் சதம் விளாசி இருக்கிறார்கள். ரிஷப் பண்ட், சுமன் கில், ரவிச்சந்திரன் அஸ்வின் என 3 இந்திய வீரர்கள் சதம் விளாசி ரசிகர்களுக்கு விருந்து படைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜெய்ஸ்வா, ஜடேஜா என 2 வீரர்கள் அரை சதம். முதல் இன்னிங்ஸில் பும்ரா 4 விக்கெட், இரண்டாவது இன்னிங்ஸில் அஸ்வின் 6 விக்கெட் மற்றும் ஜடேஜா 3 விக்கெட் என ஒட்டுமொத்தத்தில் இந்திய வீரர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். வங்கதேச அணியை பொறுத்தளவிற்கு கேப்டன் சாண்டோ இரண்டாவது இன்னிங்ஸில் 80 ரன்களுக்கு மேல் அடித்து அந்த அணியினுடைய ரன் எண்ணிக்கை ஓரளவுக்கு முன்னேறுவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்திருக்கிறார். முதல் இன்னிங்ஸில் நஜ்மல் முகமது ஒரு அற்புதமான வேகப்பந்து வீசி 5 விக்கெட்டுகளை வீழ்த்தி இருந்தார். இந்த 2 வீரர்கள் மட்டும்தான் வங்கதேச அணியினுடைய ஒரு முக்கியமான ஒரு வீரர்களாக பார்க்கப்பட்டனர். மற்றபடி இந்த சென்னை சேப்பாக்கம் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய வீரர்களுடைய ஆதிக்கம் தான் அதிகப்படியாக இருந்தது. இந்தியாவினுடைய வெற்றியை ஒட்டுமொத்த ரசிகர்களும் கொண்டாடி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? இந்தியா ஒரு செம்ம வின் கொடுத்திருக்காங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்பர் 1 பொசிஷனை வந்து தக்க வச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இல்ல, ஐ திங்க் இது ஒரு ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். அதுவும் இல்லாம சென்னையோட மேட்ச்ல வந்து நம்ம லோக்கல் பாய் அஸ்வின் வந்து இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறது ரொம்ப இதுவா இருந்தது. ஏன்னா தமிழ்நாடு கிரிக்கெட்டை வந்து அடுத்த லெவல் கொண்டு போனது அஸ்வின் தான். அந்த ஒரு மெமரபிள் மேட்சை வந்து இங்க விட்னஸ் பண்ணது வந்து சந்தோஷமா இருந்தது. அமேசிங் டே ஃபார் டீம் இந்தியா. இதே மாதிரி ஆஸ்திரேலியா போறோம், அடிக்கிறோம், திரும்பி வரோம். தேங்க்ஸ். சூப்பர். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? யார் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அஸ்வின் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு இன்னைக்கு? நல்லா பண்ணாங்க. சீக்கிரம் 5 நாள் மேட்ச் போகணும்னு எதிர்பார்த்தீங்களா? 4வது நாள்லயே முடிஞ்சிருச்சா? மேட்ச் சாப்பிடறதுக்குள்ள ஓகே, சூப்பர். தேங்க்யூ சோ மச். 5 நாள் போட்டி கொண்ட இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 4 நாட்களுக்குள்ளாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதக்கூடிய 2வது டெஸ்ட் போட்டி கான்பூரில் நடைபெற இருக்கிறது. மொத்தம் வங்கதேச அணி இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட் போட்டி 3 T20 போட்டிகள் கொண்ட தொடரில் விளையாடுவதற்காகத்தான் வந்திருந்தன. அந்த வகையில் 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. 4 நாட்களுக்குள்ளாகவே இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி முடிவுக்கு வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இந்திய வீரர்கள் வங்கதேச அணிக்கு எதிராக ஒரு அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். ரசிகர்களுடைய மனநிலையும் மிக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனம். அதுவும் 4வது நாள் முதல் செஷன் உணவு இடைவேளைக்கு முன்பாகவே இந்த போட்டி நிறைவுக்கு வந்திருக்கிறது. ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த போட்டி எப்படி இருந்துச்சு? ஒரு கிரிக்கெட் ஃபேனா, ஒரு டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேனா எப்படி பாத்தீங்க? நல்லா இருந்தது. இதே மாதிரி இந்தியா ஏகப்பட்ட மேட்ச் ஆனோம். அஸ்வின் 6 விக்கெட் எடுத்தாரு. அஸ்வின் எல்லா மேட்சுக்கும் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, சூப்பர். அஸ்வினுடைய செஞ்சுரி எல்லாம் பாத்தீங்களா? கிரவுண்ட்ல பார்த்த அந்த வைப்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏகப்பட்டு போய் நல்லா கத்துனாங்க. நல்லா இருந்துச்சா? கிரவுண்ட் அதிகமா இருந்துச்சா? வைப் எப்படி இருந்துச்சு? வைப் விராட் கோலி, ரோஹித் சர்மா அவங்க எல்லாம் பாத்தீங்களா? எப்படி இருந்துச்சு? ரோஹித் சர்மா வந்து சரியா பார்க்கல. விராட் கோலி நல்லா கிளியரா நான் பார்த்தோம். நல்லா இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் போயிருந்தா நல்லா இருந்திருக்கும்.
வந்தோடனே போயிடுவோம், அதனால தான் கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகே ஓகே சூப்பர். நீங்க எங்க இருந்து மேடம் வர்றீங்க? ஜூலைல இருந்துங்க. இது சென்னை தான். ஆமாங்க. ஓகே, எப்படி இருந்துச்சு மேட்ச்? நல்லா இருந்துச்சு. போட்டி பையனுக்காக வந்திருக்கீங்களா? ஆமாங்க, அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருப்பான் கிரிக்கெட்ல. ஸோ அவர் தான் ரொம்ப கம்பல் பண்ணிட்டு இருந்தார், ஒரு மேட்ச் ஆச்சு பார்த்தே ஆகணும்ட்டு. இன்னைக்கு வந்தோம், இன்னும் கொஞ்சம் டிசப்பாயிண்டட், சீக்கிரமா முடிஞ்சிச்சு மேட்ச். அது ஒன்று தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட், மற்றபடி சூப்பராக இருந்துச்சு மேட்ச். க்ரௌடு கூட ஃபுல்லாக இருந்துச்சு, எக்ஸ்பெக்ட் பண்ணல. டெஸ்ட் மேட்ச்க்கு இவ்வளோ கூட்டம் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல, பட் சூப்பர், நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்க, உங்களுக்கு மேட்ச் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு டேல? அஸ்வின். இன்னைக்கு அஸ்வின் செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணாரா? ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? கிரவுண்ட்ல நேர்ல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா? எப்படி இருக்கு? பார்த்ததில்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே, யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா? என்ன பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு? அஸ்வின் தான் பிடிச்சிருந்துச்சு. ஓகே சார், நீங்க ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்தது இன்னைக்கு. சூப்பராக இருந்தது. அஸ்வினோட பவுலிங் செம்ம, ஜடேஜா எல்லாமே பயங்கரமாக பண்ணானுங்க, செம்ம. இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு எதிர்பார்த்தீங்க? அதான் கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கு. வந்து டிக்கெட்டில் பாதி கூட ரிட்டர்ன் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும் கொஞ்சம் நேரம். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? நல்லா இருந்தது சார். ரொம்ப இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே சென்னையில் வந்து மேட்ச் பார்க்குறோம். அதுவும் என் பையனோட வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் என் பையனுக்கு. ஸோ இட் 2 பேர் 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ திரும்ப வந்திருக்கோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு மேட்ச்? நல்லா இருந்துச்சு. யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க இன்னைக்கு? அஸ்வின், அப்புறமா ஜடேஜா, அப்புறமா எல்லாரும் நல்லா ஆடினாங்க. பும்ரா ஒரு வைப் கிரவுட்ல எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. டான்ஸ் மோதனா ஆச்சாங்க, சூப்பரா இருந்துச்சு. ஓகே, சூப்பர். எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ஓவரால்? ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஒரு ஹோல்சம் பர்ஃபார்மன்ஸ் பார்த்த மாதிரி இருந்து. பங்களாதேஷ் இந்தியா ரெண்டு பேருமே ரொம்ப டஃபாக கொடுத்தாங்க. பங்களாதேஷ் பாகிஸ்தானில் போய் டெஸ்ட் மேட்ச் ஜெயிச்சுட்டு வந்து இப்போ வந்து அவன் டாப் ஆர்டர் ப்ராப்ளமாக இருந்துச்சு. இப்போ வந்து டாப் ஆர்டர் சூப்பராக ஆடி மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. அதுக்கடுத்து அஸ்வின், ஷுப்மன் கில்லே, ரிஷப் பண்ட் 3 பேரும் செஞ்சுரி அடிச்சாங்க. அஸ்வின் வந்து நம்மளுக்கு கச்சதே ஒரு ப்ரௌட் மூமெண்ட் நம்மளுக்கு எல்லாம். ஷுப்மன் கில்ல சொல்ல போனால் அவனை வந்து ஒரு கோட்டாவில் உள்ள வந்த மெரிட்டில் உள்ள வந்தேன்னு சொன்னவங்க. அவனோட எல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்திருக்கு. T20 தவிர அவனோட டெஸ்ட்டில் செகண்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக பெஸ்ட்டாக இருந்திருக்கு. ரிஷப் பண்ணிட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு வந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், சூப்பரான ஃபீல்டு கீப்பிங். முக்கியமாக கீப்பிங் வந்து அவ்வளோ ஒரு ஆக்சிடென்ட்டாக வந்து பண்ண முடியாது, ஆனால் ஒரு கீப்பிங் சூப்பராக பண்ணிக்கிறாரு. கிங் கோலி அவரை பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருந்தது. அவரை நம்ம ஐடல், அவர் பார்க்கணும்னு சொல்லி வந்த ஓவரால் ஒரு ஹோல்சம் பர்ஃபார்மன்ஸாக இருந்தது ப்ரோ. பங்களாதேஷ் டீம் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி சாதாரண டீம் கிடையாது. பாகிஸ்தானை வந்து வாஷ் அவுட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஷாண்டோ முக்கியமான பிளேயர், அப்படின்னு பெரிய ஒரு பில்டப்லாம் இருந்துச்சு. அந்த பில்டப் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க ப்ரோ. டீசெண்டான கிரிக்கெட் தான். நான் ஒரு எப்படி சொல்றது, இப்போ அவங்களுக்கு மிடில் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஆனால் டாப் ஆர்டர் வந்து பெஸ்ட்டாக ஆடி இருந்தாங்க. ஷாண்டோலாம் பார்த்தீங்கன்னா 82 அடிச்சு அவுட் ஆனாங்க. லிட்டன் தாஸ் நல்ல கேப்டன்சியாக இருந்தது. பவுலிங் கூட நல்லா ரொட்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு புது பிளேயர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் அவரும் பவுலிங் சூப்பராக போட்டிருந்தார் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக. முகமது அவர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஃபுல்லாக சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாரு. அதுக்கடுத்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம சேப்பாக்கில் வந்து ஒரு பேட்டிங் பிச்சு, டெஸ்ட்டில் பேட்டிங் பிச்சு ப்ளஸ் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ் சாதாரணமாக இருந்துன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க முடிஞ்சுது. செகண்ட் இன்னிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஸ்பின்னர் சாதமாக எப்போ இருக்கிற மாதிரி ஸ்பின்னர் சாதமாக போச்சு. அஸ்வினும் போட்டார், ஜடேஜாவும் போட்டார். ஃபுல் விக்கெட் அஸ்வின், ஜடேஜா தான் எடுத்துக்கிறாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இவ்வளவு கிரவுட் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளவு எதிர்பார்த்தோம் ப்ரோ, நிச்சயமா எதிர்பார்த்தோம் ப்ரோ. ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து ஆடுறாங்க, கிங் கோலி வந்து ஆடுறாரு, ரோஹித் வந்து ஆடுறாரு. நிச்சயமா எதிர்பார்த்தேன். எல்லா வருவோம் சாட்டர்டே சண்டே எல்லா வீக்கெண்ட்ல இருந்து. நேத்தே தெரிஞ்சு போச்சு நாளைக்கு ஃபர்ஸ்ட் செஷன்லயே மேட்ச் முடிஞ்சிடும்னு சொல்லி. நம்ம ரோஹித்தோட கேப்டன்சி அவர் சொல்லவே வேணாம், சூப்பரான கேப்டன்சி. அவர் நல்ல பவுலிங் ரோட்டேட், நல்ல ஃபீல்டிங் செட்டப் சூப்பரா போட்டுருந்தாங்க ப்ரோ. தேங்க்யூ so much. தேங்க்யூ. ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு இந்தியா டீம் இந்தியா நல்லா யார் நல்லா கீ பிளேயர், யார் நல்லா ஸ்ட்ராங்கா பெர்ஃபார்ம் பண்ணாங்க? இந்த மேட்ச் பொறுத்த கீ பிளேயர்னா அஸ்வின் தான். அஸ்வின் சூப்பராக ஆடினாரு. ஆஸ் ஹோம் பாய், அவர் நல்லா ஆடுவார். நான் இந்த மேட்ச் வந்து பார்த்ததே விராட் கோலி, அது சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. விராட் கோலி அந்த சிராஜ் ஸ்லெட்ஜிங்லாம் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு மேட்ச். சூப்பர். அஸ்வின் ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் அஸ்வின் தான் குட் ப்ரோ. ஆமா, ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருந்தார் அஸ்வின். விக்கெட்ஸ் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் செஷன்ல அஸ்வினோட விக்கெட் சூப்பர் டர்ன் ஓவர், குயிக்கா வந்து விக்கெட் எடுத்தாரு, மேட்ச் முடிச்சிட்டாரு. ஷார்ட்டா இருந்தாலும் ஸ்வீட்டா இருந்தது ப்ரோ. நான் மெயின் பார்க்க வந்ததே விராட் கோலிக்காக தான். விராட் கோலியை பார்த்தாச்சு. சூப்பர். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்தது. ஓகே, சூப்பர். இந்த 2 அணிகளுக்கும் இடையிலான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 4 நாட்களுக்குள்ளாகவே முடிவுக்கு வந்திருக்கிறது. ரவிச்சந்திரன் அஸ்வின் முதல் இன்னிங்ஸில் சதம், 2வது இன்னிங்ஸில் 6 விக்கெட் என பேட்டிங், பவுலிங், ஃபீல்டிங் என அனைத்து துறையிலுமே வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்றைய போட்டியின் ஆட்ட நாயகன் விருதையும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் தட்டிச் செல்ல இருக்கிறார்.
நான் வந்து அம்பத்தூர்லேருந்து வரேன். சூப்பராக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். இதான் ஃபர்ஸ்ட் டைம் விராட் கோலி எல்லாம் பார்க்கறது. அஸ்வின் போட்ட பவுலிங் தான் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் அடித்த செஞ்சுரி எனக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அதுவும் இந்த ஜடேஜா சேப்பாக்கத்தில் விளையாடுறாரு. ஜடேஜா வந்து சூப்பராக பவுலிங் போட்டாரு. அந்த கடைசி விக்கெட் தான் சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் அம்பத்தூர்லேருந்து வரோம், சென்னை. இது ஃபஸ்ட் டைம் வந்து விராட் கோலியை நேராக பார்த்தது, ப்ளஸ் அஸ்வினோட செஞ்சுரி, அதுக்கப்புறம் அவரோட போலிங்கு, ஜடேஜாவோட பேட்டிங், ரிஷப் பண்ட் செஞ்சுரி வந்து மேட்சை வந்து 4வது நாள் லஞ்சுக்கு முன்னாடியே முடிஞ்சது ஆச்சரியமான விஷயம். ப்ளஸ் கிரவுண்டில் வந்து பார்க்கும்போது விராட் கோலி மற்றவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதான் ஃபஸ்ட்டு டைமு. நல்ல பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பர் சூப்பர், தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப ஆக்சுவலி டெஸ்ட் கிரிக்கெட் பார்க்கறது சொல்கிறத விட ஒன் டே இன்டர்நேஷனல் பார்க்குற மாதிரி இருந்தது. அஸ்வினோட bowling performance was really good. அஃப்கோர்ஸ் முந்தானது ஃபர்ஸ்ட் டே அஸ்வின் வாஸ் பேட்டிங் வெரி குட். இன்னைக்கு வந்து அவரோட bowling was extremely good. சூப்பர் சார். அஸ்வினுடைய ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செஞ்சுரி, செகண்ட் இன்னிங்ஸ் 6 விக்கெட் 5 விக்கெட் ஆல். ஓவராலா அவர் வந்து 3 டிபார்ட்மெண்ட்லயுமே கலக்கி இருக்காரு. அது நம்ம சேப்பாக்ல. ஸோ அவர் நம்ம தமிழ்நாடு பிளேயர் அப்படின்றத நம்ம எந்த அளவுக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். வேர்ல்டு நம்பர் 1 ஆல்ரவுண்டர்ன்றதை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. கண்டிப்பா சார். அது இப்போ இல்லை, யூஸ்வலியே இஸ் அ வெரி குட் பிளேயர் இன் சென்னை. நாட் ஓன்லி தட், அந்த ஜட்டு அஸ்வின் காம்பினேஷன் வரும்போது ஐ ஹவ் சீன் இன் மெனி மேட்சஸ் வென் அந்த முதல் 5-6 பேட்ஸ்மேன் வந்து ஃபெயில் ஆகும்போது ஜடேஜாவும் அஸ்வின் சேர்ந்து நிறைய மேட்ச் காப்பாங்க. திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் மேட்ச். அந்த மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ்ல எதர் அஸ்வின் ஆர் ஜடேஜா ஆர் போத் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க. திஸ் இஸ் மை ஓவரால் திஸ் டைம். ஓகே, வெரி நைஸ் சார் மேட்ச். தேங்க்யூ. மேட்ச் செமையா இருந்துச்சு. அப்படியே அஸ்வின் விக்கெட் போட ஸ்டார்ட் பண்ணாரு. அஸ்வினோட ஜடேஜா வந்து மாத்தி எடுத்துட்டே இருந்தாங்க. டக்குன்னு முடிச்சிட்டாங்க. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி லஞ்சுக்கு முன்னாடி முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நினைச்சோம். கரெக்டாக முடிஞ்சு. இன்னைக்கு வெதர் வேற நல்லா இருக்கா. ஸோ உட்கார்ந்து என்ஜாய் பண்ணி வைபா இருந்துச்சு இந்த மேட்ச். சூப்பர். ஸோ இட் இஸ் வெரி குட். ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ். விராட், ரோஹித், அஸ்வின், ஜடேஜான்னு ஒரு ஸ்டார் பிளேயர்ஸ் நிறைய பேர் வந்திருந்தாங்க. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிக்கு இந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்னு ஃபீல் பண்ணீங்களா? நல்லது இல்ல. ஐ மீன் வி ஹாவ் வெரி குட் பீப்புள் இல்லையா. நம்ம அவங்களாம் நல்லா யூஸ் பண்ணுவோம் இல்லையா. நல்லா யூஸ் பண்ணிருக்கோம். கரெக்ட். எல்லாருமே அவங்க பாட்டை ப்ளே பண்ணாங்க. பும்ரா செமையா ஓடி வந்து பிடிச்சாரு. எல்லாமே அவங்க பாட்டு கரெக்டா ப்ளே பண்ணாங்க. தேவை இல்ல. ஐ மீன் வி ஹேவ் குட் பிளேயர்ஸ். வை எக்ஸாஸ்ட் தெம். ரிஷப் பண்ட் ஒரு கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் ஒரு லாங் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு. கரெக்ட். செம்ம கம்பேக் கொடுத்திருக்காரு. கரெக்ட். சோ ரிஷப் பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரிஷப் பண்டோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்குலாம் அப்படியே இன்ஸ்பைரிங்கா இருந்தது. லைக் நம்ம வந்து ஒரு சின்ன விஷயத்துக்கே எல்லாரும் அப்செட் ஆயிட்டு உட்கார்ந்துடுறோம். ஆனா இவர் வந்து எவ்வளோ பெரிய ஆல்மோஸ்ட் டெத்தை ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இவரை பார்த்துறாங்கன்னா 2 நிமிஷமா இன்ஸ்பயர் ஆனோம். இதே மாதிரி நம்மளும் ஒண்ணுமே பெரிய விஷயம் இல்ல. இப்போ நீ செத்து போற லெவல் போனா யூ கேன் ஆல் கம் பேக். இட்ஸ் ஆல் ஜஸ்ட் நம்ம மைண்ட்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாக்ட் ப்ரூஃபா இருந்துச்சு. இந்தியாவுக்கு ரொம்ப தேவையான மெசேஜா இருந்துச்சு அது. ஸோ வெரி ஹாப்பி த டீம் இந்தியா இன்வால்வ்ட் ஹிம் அண்ட் ஹி ப்ரூவ்ட் ஹிஸ் வொர்த். ஸோ இட் இஸ் வெரி வெரி ஹாப்பி டு see him on ground and fully fit and all. நிச்சயமா இந்தியாவுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் 3 பேர் செஞ்சுரி, 2 பேர் 50. பவுலிங்லயும் பும்ரா 4 விக்கெட், அஸ்வின் 6, ஜடேஜா 3 விக்கெட்ஸ். அதுக்கப்புறம் சிராஜ் எல்லா பேருமே வந்து விக்கெட் எடுத்திருந்தாங்க. பவுலர்ஸும் சரி, பேட்டிங்கும் சரி, ஃபீல்டிங்கும் சரி. ஓவராலா இந்தியா டீம் டெஸ்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருக்கு. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கும். அந்த ஓவரால் இந்தியன் டீமோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அந்த கோர் டீமோட ஓவரால் கோர் டீம் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட எல்லாருக்கும் சான்ஸ் கொடுத்து பிளேஸ்மெண்ட்ஸ். இப்ப பவுலர்ஸ் வந்து கடைசியில பேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அப்ப வந்து கரெக்டா விக்கெட் கீப்பிங்க்கு கரெக்டா 2 பை ப்ராப்பரா பிளேஸ் ஆயிருந்தாங்க. அவங்க கரெக்டா பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க. ஓகே இவங்க இப்படிதான் தட்டி விடுவாங்கன்னு தெரியும். கரெக்டா அவங்க அடிக்கிற இடத்துல ஒரு இதை வச்சிருந்தாங்க. கரெக்டா பிடிச்சாங்க. ஸோ இட் வாஸ் a வெரி பிளான் அண்ட் வெரி நீட்லி எக்ஸிக்யூட்டட். எனக்கு தெரிஞ்சு நீ காலையிலே பிளான் பண்ண மாட்டாங்க. ஓகேடா இன்னைக்கு மதியானத்துக்குள்ள முடிச்சு விட்டுறாங்க பிளான் பண்ணிட்டு வந்தாங்க. கரெக்டா பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி விட்டுருக்காங்க. நீட்டா கிளீன் ஃபினிஷ் தான் இது. அப்படி சொல்றது ஒரு இதுவே இல்ல. நோ ஹாசல். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? வேற லெவல்ல இருந்தது. நாங்க இதுல ஆழ்வார்த்து நகர்ல இருந்து வரோம், பாலாஜி நகர். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இதுதான். நினைச்சே பார்க்கல. அண்ட் we are so proud of our Indian team and எக்ஸ்ட்ராடினரியா இருந்தது their performance. ஒரு விக்கெட்டும் கூஸ் பம்ப்ஸ் தான். வேற லெவல்ல சேப்பாக் எனர்ஜி சொல்லவா வேணும். வேற லெவல்ல இருந்தது. அஸ்வினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம தமிழ்நாட்டுக்கு சேப்பாக்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாங்க? எக்ஸ்பெக்டே பண்ணல. வேற லெவல்ல இருந்தது. சீரியஸா சொல்ல போனா அன்எக்ஸ்பெக்டட். அஸ்வினும் சரி, பும்ராவும் சரி, எல்லாருமே வேற லெவல்ல பண்ணாங்க. அந்த ஸ்பிரிட்டோட அவங்க விளையாடுனதை பார்க்கும்போது அவ்வளோ இதுவா இருந்தது. அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதுனால எல்லாருடைய கண்ணுக்குள்ளேயே நிக்குது. வேற லெவல்ல இருந்தது.
மேடம் சூப்பர் தேங்க்யூ சூப்பரா இருந்தது. எப்பா என் தலைவன் பும்ரா இருக்கான் பாருங்க, அம்மா சூப்பர். அஸ்வின்லாம் செம்மையா இது பண்ணாரு. சிராஜ் லாஸ்டா கேட்ச் பிடிச்சாரு, அஸ்வின் போல் டச் செம்ம சூப்பர். செஞ்சுரி செம்ம. சேப்பாக்குல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். சூப்பரா இருந்தது, அடிச்சுக்கவே முடியாது இந்த மேட்ச். சூப்பரா இருந்தது. தேங்க்யூ. ஒரு சின்ன ஏமாற்றம் என்னன்னா விராட்டையும் ரோஹித் எதிர்பார்த்தோம், ஆனால் இதில் வந்து அவங்க கோட்டை விட்டாங்க. அதான் ரொம்ப மனம் கஷ்டமா இருக்கு. மற்றபடி அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸ் First class, பேர் செஞ்சுரி போட்டிருக்காங்க. ரிசர்வ் பண்ணிட்டு ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் திருப்பி வந்திருக்காரு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மூமெண்ட்ல எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? எவ்வளோ இன்ஸ்பயரா இருந்துச்சுன்னு ஃபீல் பண்றீங்க? நம்மளை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தன் தான் பாராட்டுவோம். பட் வந்து ஓகே, இவர் அஸ்வின் வந்து அவருக்கு நம்மளுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாணா நீ சொல்ல எப்படி இருந்துச்சு மேட்ச் ஓவரால்? சூப்பராக இருந்தது மேட்ச்சு. ஆனால் வந்து இது எக்ஸ்பெக்ட் பண்ண மேட்ச் இது கௌதம் கம்பீர் வந்து ஃபஸ்ட்டு கோச்சராக வராது. அதனால் டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து அவருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரிஷப் பண்ட் வந்தது வந்து எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. அதுவும் அஸ்வின், ஜஸ்பிரீத் பும்ரா அவங்க போலிங் போட்டு பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களே நினைக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு பீட் பண்ணாலும் இந்தியா பீட் பண்ணாங்க, அது முடியாது. சென்னை பிச்சு வந்து எப்போவுமே அஸ்வினுக்கு தான் பிச்சு இதாக இருக்கும், வேறு யாருக்கும் பிச்சு எதிர்படாது. அதனால் இந்தியா இஸ் வெரி குட் டீம். தேங்க்யூ. சூப்பர் சூப்பர். நம்ம கௌதம் கம்பீரோடைய கோச்சிங்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்தியா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? கௌதம் கம்பீருடைய இந்தியா சூப்பராக இருந்துச்சு. ரோஹித் சர்மாவும் கோலியும் தான் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணல. விராட் கோலி 2 கேட்ச் எடுத்தாரு. அப்புறம் அஸ்வின் சூப்பராக பண்ணாரு. அதுக்கப்புறம் ஆக்சிடென்ட்ல வந்து ரிஷப் பந்த் அவர் அருமையாக விளையாடுனாரு. அதுக்கப்புறம் சுமன் கில் ரொம்ப நாள் கழிச்சு ஃபார்முக்கு வந்துடுவார். சுமன் கில் அப்படி இன் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க. எப்படியும் சீக்கிரமாக ஆரம்பிச்சு மேட்ச் 11 இருக்கலாம். ஓகே சூப்பர். 4 நாள்லயே மேட்ச் முடியும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல. அதுவும் ஃபர்ஸ்ட் லஞ்ச் பிரேக் முன்னாடியே மேட்ச் முடிஞ்சிருச்சு. வந்த உடனே மேட்ச் முடிஞ்சு வெளியில வந்து இல்லை இது 4 days வந்தது இல்லை, டிசப்பாயிண்ட் இல்லை. நம்ம சீக்கிரமாக ஜெயிச்சது நம்மளுக்கு ஒரு இதுதான். எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா அஸ்வின் வந்து எப்படியும் அவரோட கிரவுண்ட் இது சென்னை, அதில் அடிச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நாங்கள் வர வேண்டிய மேட்ச்சு நாங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் சரியாக வர முடியல எங்களால். சரி நீ ஆக்சுவலாக 4th டே நீ வந்து நான் உள்ளே போய் பார்க்கணும் ரொம்ப ஆசை. நான் வந்துட்டேன், தலைவர் ஒன்றும் ஆசை. 52 வயசு ஆகுது, டிவியில் தான் பார்த்தேன் மேட்ச்சு. ஆனால் அன்எக்ஸ்பெக்டடாக நாங்கள் டிக்கெட் வச்சுருக்கோம், ஆனால் உள்ளே போய் பார்க்க முடியல சார். வரதுக்குள்ளே முடிஞ்சிருச்சா மேட்ச்? அதுதான் சார், இவ்வளோ இல்லாமே நாங்கள் பார்க்கல. 6 வந்தோம், 8 மணிக்கு போகலாம், 9 மணிக்கு. நான் ஆக்சுவலாக மதுரையிலேருந்து வரேன் சார். அங்கேருந்து பஸ்ஸு, அப்புறம் மெட்ரோ, திருப்பி இங்கே வரதுக்கு டிராஃபிக் ஜாம் உள்ள வந்தால் கேட் என்ட்ரி போட்டாங்க. மேட்ச் ஆக்சுவலாக அஸ்வினுக்கு ரொம்ப வாழ்த்து தெரியுது சார். நம்ம தமிழ்நாடு பையன் அஸ்வின் சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். பிறந்த கிரவுண்டில் செஞ்சுரி அடிச்சது ரொம்ப சந்தோஷமான அவரோட வாழ்த்துக்கள். யா ரொம்ப பங்களாதேஷ் அந்த கிரவுண்டில் தோத்துட்டு ஜெயிச்சு வந்தாங்க. சென்னையில் நம்ம தான் கிங்கு. இந்தியா இஸ் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. இந்தியா டீம் மை டீம், எங்கள் டீம் இல்லை நம்ம டீம். என்ஜாய் இது சூப்பர். வாழ்த்துக்கள் இந்தியா டீமுக்கு வாழ்த்துக்கள். சென்னை மேட்ச்னோடனே எல்லாருக்குமே தெரியும் அஸ்வின் கண்டிப்பாக பர்ஃபார்ம் பண்ணுவார். அதுவும் ஸ்டார்டிங்கில் எல்லாருமே அவுட் ஆனதுக்கப்புறம் கோலி, ரோஹித் எல்லாம் டாப்பர் எல்லாம் காலி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின், ஜடேஜா தான் சூப்பராக ஆடி கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அவங்க சொந்த ஊரில் வந்து ஆடுறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. பேட்டிங் மட்டும் இல்லாமல் போலிங்லேயும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி 6 விக்கெட் எடுத்திருக்காரு. 4th டேலயே கம்ப்ளீட் மேட்ச் முடிஞ்சிருச்சு அப்படின்ற டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. ஆமாம் கண்டிப்பாக இருக்குது. நாங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம். 3 நாள் ஆஃபீஸ் விட்டு சரி சண்டே வந்து பார்க்கலான்னு வந்தோம். நல்ல வேலை ஒரு செஷனாச்சும் பார்க்க முடிஞ்சுது. சூப்பரா இருந்தது. ரோஹித் சர்மா கொஞ்சம் ஃபீலிங் செட் பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஒரு மாதிரி அந்த பங்களாதேஷ் பேட்ஸ்மேன் வச்சு அந்த ரிஷப் பண்ட் கிளவுஸ்ல விட்டு அந்த ரோஹித் சர்மா விட்டது கொஞ்சம் டிசப்பாயிண்டா இருக்கு. இதுதான் என் செகண்ட் மேட்ச் பார்க்கறது. நேற்றுக்கு ஒரு மேட்ச் போனேன், அதனால ரொம்ப பயமா இருந்தது எப்படி வின் பண்ண போறாங்கன்னு. ஆனா அஸ்வின் சூப்பரா அடிச்சாரு. ஒரு மாதிரி 109, ஒரு மாதிரி 6 விக்கெட்ஸ், மேன் ஆஃப் த மேட்ச். ஒரு மாதிரி மிக்ஸ்டு பேட்ஸ்மேன் அண்ட் பவுலர் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஜடேஜா லாஸ்ட் பால் விக்கெட் எடுத்தது ரொம்ப ஹாப்பி. அப்படியே ஸ்டேடியம்லாம் கத்தினா. எங்கள் மாமாவும் கமெண்ட்ரி சொல்லுவா இந்த ஸ்கூல் மேட்சஸ்க்கெல்லாம். எங்கள் மேட்சும் ஒரு வாட்டி சொல்லியிருக்கா. ஆனால் ரோஹித் கொஞ்சம் அடிப்பாங்கன்னு பார்த்தோம், அது கொஞ்சம் விட்டாங்க. ஆனால் சூப்பராக இருந்தது மேட்ச். எங்கள் ஃபேமிலிக்கே கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ஃபாஸ்ட் பவுலர். ஓ சூப்பர். ரிஷப் பண்ட்டுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஒரு கார் ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி. என்னை பார்த்து பேசு. ஓகே, என்னை பார்த்து நிமிர்ந்து பேசு. வெரி குட். ரிஷப் பண்ட் ஒரு மாதிரி கார் ஆக்சிடென்ட்லேருந்து வந்து ஒரு மாதிரி சூப்பர் கம்பேக். ஆனால் சூப்பர் கம்பேக்.
ஒரு கார் ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்க முடியாத ஃபர்ஸ்ட் ஸ்டிக்கை வச்சிருந்தாரு அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் இந்த உத்தராகண்ட்லேருந்து போகும்போது. ஆனால் சூப்பர் கம்பேக், ஒரு மாதிரி பேக் ஷாட்ஸ்லாம் அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். கௌதம் கம்பீருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்லேயே வின் பண்ணி கொடுத்துருக்காரு. கௌதம் கம்பீருடைய கோச்சிங் ஸ்டைலில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? ராகுல் டிராவிட்டுக்கும் கௌதம் கம்பீருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க? ராகுல் டிராவிட் வந்து ஒரு டீசன்ட் கோச், ஒரு மாதிரி ரொம்ப மைல்டாக சொல்லுவார். ஆனால் கௌதம் கம்பீர் ஒரு மாதிரி முறைப்பேர், ஒரு மாதிரி அக்ரெசிவான கோச்சு. ஆனால் ஒரு சூப்பர் பேட்ஸ்மேன் கௌதம் கம்பீர் 2011 அடித்தார். ஆனால் ராகுல் டிராவிடுக்கும் கௌதம் கம்பீருக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு மாதிரி மைல்ட் அண்ட் அக்ரெசிவ் கோச்சு. ஆனால் நான் சொன்ன வரைக்கும் எனக்கு ரெண்டுமே பிடிக்கும். 9.2% ராகுல், 9.1% கௌதம் கம்பீர். தேங்க்ஸ். கண்டிப்பா சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர். இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் ஜெய்ஸ்வால் 50 அடிச்சாரு. என்ன ஒரு டிசப்பாயின்மெண்ட்னா ஹஸ்பண்ட் பார்க்கும்போது சூப்பராக போட்டிருந்தாரு. இந்தியா டாப் ஆர்டர் ரோஹிதா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், பாண்டியா இருக்கட்டும் மொத்தமாக முடிச்சு விட்டாப்ல. நம்ம கொஞ்சம் பயப்படுற நேரத்தில் நம்ம லோ ஆர்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்னு காட்டினாங்க. ஜடேஜா ஒரு அவுட்ஸ்டாண்டிங் 80, அஸ்வினோட 50, ஒரு 370 சூப்பராக போஸ்ட் பண்ணியிருந்தோம். அடுத்து அவங்க செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஒருத்தரும் 50 அடிக்க விடல, 150க்கே போட்டலாம் பண்ணியாச்சு. அதுமாதிரி மறுபடியும் இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் வரப்ப அகைன் ஓப்பனர்ஸை நம்ம சீக்கிரமே லாஸ் பண்ணிட்டோம். ஆனால் கில்லோட மறுபடியும் செகண்ட் இன்னிங்ஸ்ல கில் ஒரு அவுட்ஸ்டாண்டிங் செஞ்சுரி. பேண்ட் 2 வருஷத்துக்கு அப்புறம் கம்பேக் ஆகி வந்தார் ஆக்சிடென்ட்லேருந்து. ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடி இருந்தார். நல்ல ஒரு 450 லீடில் டிக்ளேர் பண்ணோம். மறுபடியும் அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 480-50 சேஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு பதட்டமோ ஒரு பும்ராவோ ஒரு சிராஜை பார்த்து பயப்படாது, நீட்டாக ஆடினாங்க. 50க்கு நோ லாஸ். அப்படி இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டேல ஒரு 4 விக்கெட் லூஸ் பண்ணியிருந்தாங்க. மறுபடியும் இப்போ டே 4 ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே அவங்க பசங்க மொத்தம் முடிச்சு விட்டாங்க. அஸ்வின் அவுட்ஸ்டாண்டிங் 6 பாரு, ஜடேஜா ஒரு 3 பாரு. அஸ்வின் இதோட செகண்ட் இன்னிங்ஸில் 4th இன்னிங்ஸ்ல 7th ஃபேவர் எடுத்திருக்காரு. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். இதே மாதிரி 2021 பார்த்தீங்கன்னா அவர் ஒரு செஞ்சுரி 5 ஃபார் இங்கிலாந்து நேரம் இதே வெண்ணில் எடுத்தாரு. இன்னைக்கு ஒரு செஞ்சுரி 6 ஃபார் சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி டெபியூட் அண்ட் அக்செப்ட் அவரை மறந்துடக்கூடாது. 2 விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. ஆனால் நல்ல ஹார்ட் லைன் நேரத்தில் போறாரு. நல்ல ஃபியூச்சர் இருக்கு அவருக்கு. 2 விக்கெட் சூப்பரான போல்டு. அவர் கண்டிப்பாக நல்ல ஃபியூச்சர் இருக்கு. சான்ஸ் கொடுத்தாங்கன்னா. தேங்க்யூ பிரதர். It was very nice and they like it was my first experience for this and I like this so much. I actually wanted to meet Virat and all but I can't. Okay. Then I was so happy then but I wanted to really meet them but no. So no chance or try to meet? Yeah, I want to try to meet. Okay. What is the meaning 18? Huh? Virat. Are you a Virat big fan? Yes. நீங்க விராட் வந்து கிரவுண்ட்ல பாத்துருப்பீங்கல்ல? But no, I can't. This is a Virat. How's our Ashwin performance? Nice, very nice. He is the best player in the game. Yeah. Are you disappointed Virat is not reached to 50 or 100? What? Are you disappointed? No. Virat performance. No. Why? I don't. Because Virat not crossing more than 50. No, I don't. I want to see him only. Thank you. எப்படி இருந்துச்சு 4th டேலயே மேட்ச் கம்ப்ளீட் ஆனது ஃபீல் பண்றீங்க? ஆமாங்க, இந்தியன் டீம் இஸ் வெரி வாட் ஐ மீன் தி வேர்ல்ட் நம்பர் 1 டீம். விராட் கோலி அநேகமாக வந்து லாஸ்ட் மேட்சாக கூட இருக்கலாம்னு நாங்கள் நினச்சிட்டு வந்தோம். நாங்கள் ரோஹித் சீனியர் பிளேயர்ஸ் இப்போ அவங்கள பார்க்கறதுக்கோசம் நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்தோம். ரொம்ப லாங்லேருந்து வந்திருக்கிறோம் நாங்கள். இப்போதைக்கு லாங்குனாக்கா எனக்கு வேலை சர்வீஸ் லாங்கு, டிராஃபிக் இதுதான் நாங்கள் வந்து லாங்கு. பட் அதெல்லாம் ஒரு முக்கியம் இல்லை. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் இந்த மேட்ச் அவங்களை நான் சப்போர்ட் பண்ணி நம்ம இந்தியன் டீமை நாங்கள் சப்போர்ட் பண்ணி வந்திருக்கிறோம். நாங்கள் அஸ்வின் இஸ் வெரி ஆசம் ஃபார் ஸ்பின்னர் பட் வேர்ல்டு நம்பர் 1ன்றதை அவர் வந்து காமிச்சிட்டாரு. அடுத்து வேற அடுத்து கௌதம் கம்பீருடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் as a coach. எஸ் ராகுல் டிராவிட் அவருடைய கௌதம் கம்பீர் கோச்சிங் ஸ்டைலில் ஏதாவது டிஃபரன்ஸ் தெரிஞ்சா பாத்தீங்களா? நோ கௌதம் கம்பீர் அண்ட் ராகுல் டிராவிட் ஆல் ஆர் ஈக்குவல் தான். பட் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே காமிச்சாரு. இந்த டெஸ்ட் பிளேயர்ன்றது வந்து நம்ம ராகுல் டிராவிட் நம்ம எங்கேயுமே நம்ம வந்து மறக்க முடியாது. கௌதம் கம்பீர்னாக்கா நம்ம சொல்லவே வேணாம். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஃபுல்லாகவே நம்ம டீமில் கொடுத்துருக்காருன்றதை நான் பார்க்குறேன். நான் அடுத்து வரக்கூடிய நம்ம வேர்ல்ட் ட்ராஃபி சாம்பியன் ட்ராஃபி
சாம்பியன் டிராஃபிலே வந்து கௌதம் கம்பீரோட எக்ஸ்பீரியன்ஸ் காட்டி கண்டிப்பா நம்ம வின் பண்ணுவோம். நம்ம 2020 போல கண்டிப்பா அதுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம். எங்க சப்போர்ட் மட்டும் இல்ல, கௌதம் கம்பீரோட எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா இருக்கும். வின்னிங் கேப்டன் ஃபார் IPL ஆல்சோ. பட் நம்ம இந்தியன் கேப்டனும் பிளஸ் கௌதம் கம்பீரும் சேர்ந்தாக்கா கண்டிப்பா நம்ம தான் வேணும். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இது வரைக்கும் நம்ம வின் பண்ணதே இல்ல. கௌதம் கம்பீர் வின் பண்ணுவார்ன்ற நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பாக நம்ம வின் பண்ணுவோம். சூப்பர். எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? என் பேர் வந்து தர்ணி சரண். நான் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வரேன். இப்போ ஃபஸ்ட்டு TNPL பார்த்தேன், செகண்ட் இப்போ தான் டெஸ்ட் பார்க்க வரேன். எனக்கும் இந்த மாதிரி டெஸ்ட் கிரிக்கெட் எல்லாம் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதே மாதிரி நான் யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா, என்ன பிடிச்சிருந்துச்சு, கிரவுண்ட்ல போய் என்ன நீங்க பாத்தீங்க, என்ன என்ஜாய் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. அஸ்வின் வந்து செஞ்சுரி அடிச்சு மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. இதில் செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் ஜடேஜா எப்படி பவுலிங் பண்ணாரு, பும்ரா எப்படி பவுலிங் பண்ணாரு? பும்ரா 5 விக்கெட் ஆல் எடுத்தாரு. அதே மாதிரி அஸ்வினும் எடுத்தாரு. லாஸ்ட் விக்கெட் ஜடேஜா எடுத்தாரு. அழகா சிராஜ் ஜடேஜால கேட்ச் பிடிச்சாங்க. என்ஜாய் பண்ணீங்க நல்லா? என்ஜாய் ரொம்ப. தேங்க்யூ ப்ரோ. 3 நாள் டிவியில் மேட்ச் பார்த்தோம் ப்ரோ. 4வது நாள் மெட்ரோவில் வந்துருந்தோம். சரி ஸ்கோர் பார்ப்போம், லேட் ஆக்சுவலா மேட்ச்சுக்கு. பார்க்கும்போது 4 விக்கெட் தான் போச்சு. பார்க்கும்போது இங்க வந்து இறங்குறோம் தபதபதபன், உள்ள வரும்போது 8 விக்கெட் போச்சு ப்ரோ. சரின்னு உள்ள போய் பார்த்தோம். டீ பிரேக் அப்புறம் தான் ப்ரோ பங்களாதேஷ் ஆடவே மிச்சாங்க. இன்னைக்கு 11 மணிக்கு முடிச்சு விட்டாங்க. ஆஸ்திரேலியா வந்து ஆட சொல்லுங்க ப்ரோ. பங்களாதேஷ்ல யாரு ப்ரோ கூப்பிட்டா? இல்ல பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானுக்கு அகேன்ஸ்டா ஒரு பிக் பாகிஸ்தான்லாம் ஒரு டீமா ப்ரோ? நீங்க சொல்லுங்க ப்ரோ. 11 மணிக்கு மேட்ச் முடிஞ்சிருச்சு ப்ரோ. மெட்ரோல இருந்து இங்க வரோம் 2 விக்கெட். இங்க நாங்க இங்க நடந்து போயிட்டு இருக்கோம், எல்லாம் ஓன்னு கத்துறாங்க, ஒரு விக்கெட். நீங்க பாத்தீங்க ப்ரோ, மெட்ரோல வந்துட்டு இருக்கோம் ப்ரோ. அப்பவே 10 விக்கெட் அவுட். அஸ்வின் நான் முடிச்சு விட்டாரு ப்ரோ. முடிச்சு விட்டீங்க போகலாம் ப்ரோ. கௌதம் கம்பீருடைய கேப்டன்ஷிப்க்கும் ராகுல் டிராவிட் கேப்டன்ஷிப் கோச்சிங் ஸ்டைலுக்கும் என்ன டிஃபரன்ஸ் ஃபீல் பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் கௌதம் கம்பீர் டெஸ்ட் மேட்ச்ல கோச்சா இன்னைக்கு விளையாண்டுருந்தாங்க. சோ அதுல நம்ம பிக் வின் கொடுத்திருக்கோம். எப்பவுமே கோலி தான் கெத்து. கோச்சிங் ஸ்டைல் இந்த ஒரு மேட்ச் சொல்ல முடியாது ப்ரோ. போட்டோம் நிறைய மேட்ச் போட்டோம். எது டிஃபரன்ஸ் இருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? ஸ்டைல்னா ஒரு மாதிரி அட்டாக்கிங் ஸ்டைல் ஆடுறாங்க இந்தியா டீம். டிராவிட்னா கொஞ்சம் டிஃபென்சிவா ஆடி அதெல்லாம். மத்தபடி பெருசா டிஃபரன்ஸ் இல்ல ப்ரோ. அவ்வளவுதான். இன்னும் வரட்டும் நிறைய. ரிசர்வ் பண்றோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல மாட்டி இவர் வருவாரா மாட்டாரா அப்படின்ற ஒரு நிலையில இருந்து வந்து செஞ்சுரி போட்டிருக்காரு ஃபர்ஸ்ட் மேட்ச். பெரிய கம்பேக். நல்ல கம்பேக் ஆக்சுவலா. ஆனா அவங்க செஞ்சுரி டிவில தான் பார்த்தேன், இங்க பார்க்கல. இன்னைக்கு ஏதாவது கொஞ்சமாச்சும் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும்னு வந்து பார்த்தோம். எப்படி இருந்துச்சு ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்? எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆஷ்னா நல்லா விக்கெட்டும் எடுத்தாரு, நல்லா பேட்டிங்கும் ஆடினாரு. பந்தோட செஞ்சுரியும் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கில் வந்து நல்லா டெம்பரமெண்ட்டாக ஆடினாரு. பந்த் ஆஃப்டர் 650 days ஒரு டெஸ்ட் ஆடுறாரு. லாஸ்ட் இயர் தான் ஒரு லைஃப் த்ரெட்டனிங் ஆக்சிடென்ட். அதுலேருந்து நல்லா ரெக்கவர் ஆகி வந்து நல்லா அடிச்சாரு. சூப்பர். அஸ்வினுடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங்னு. ஸோ அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி எந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சு? ஓவராலாக நல்லா இருந்துச்சு. க்ரௌடும் நல்லா சேர் பண்ணாங்க. ஆஷ்னா போலிங்கும் சூப்பராக இருந்துச்சு, நல்லா போட்டாரு. ஆக்சுவலா இன்னும் ஒரு விக்கெட் எடுத்திருந்தா 7 ஃபார் ரீசன், அதையும் 7 தலை ஃபார் ரீசன் ரன் பண்ணிருக்கலாம். ரோஹித் ஒரே ஒரு இது எடுத்திருக்கலாம் அந்த நேரத்தில். DRS எடுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாரு. பட் ஹேப்பன் எக்ஸலன்ட் கேம், சூப்பரா ஆடினாங்க. கேட்டீங்க கௌதம் கம்பீரோட கோச்சிங்க்கும் ராகுல் டிராவிட் கோச்சிங்க்கும் ஒரு டிஃபரன்ஸ். 2 ஃபுல் டே இருந்துச்சு. 515 நாள். மேத்தமெட்டிக்கலா பாத்தீங்கன்னா 200 ஓவர் 500 ரன், லெஸ் தேன் 3 runs இருந்தாலும் தைரியமா டிக்ளேர் பண்ணி 1.5 செஷன்ல முடிச்சாங்க. தட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி ராகுல் டிராவிட் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு. ராகுல் டிராவிட் பண்ணிருப்பாரு. அட்லீஸ்ட் 600 போயிருப்பாரு. அண்ட் செஷன் வைஸ் கால்குலேட் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் கம்பீரோட கோச்சிங்ல இன்னும் கொஞ்சம் நல்ல இது பாக்குறோம். தில்லுக்கு துட்டுன்னு போறாரு, தைரியமா போறாரு. டிராவிடா இருந்தா கொஞ்சம் டிஃபென்சிவா போயிருப்பாரு. அந்த ஒரு டிஃபரன்ஸ் நல்லா இருக்கு. ஐ மீன் இந்த அக்ரஷன் வந்து T20லயும் 1 டேலயும் இன்னும் நல்லா பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் த T20 சீரீஸ் அகைன்ஸ்ட் பங்களாதேஷ். ஹோப்ஃபுல்லி இன்னும் கொஞ்சம் நல்ல அக்ரஷன் பார்க்கலாம். இந்த டைமாவது நம்ம வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எடுப்போம் அப்படின்னு அட்லீஸ்ட் இந்த வாட்டியாவது. இந்த வாட்டியும் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து நல்ல பவுலர்ஸ்க்கு அசிஸ்ட் பண்ணிச்சு. பட் அந்த டைம்ல வந்து when அஸ்வின் கேன் பிளே அண்ட் ஜடேஜா கேன் பிளே, ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிருக்கலாம். விராட் வந்து ஆஸ் யூஷுவல் அந்த 4th ஸ்டம்ப் லைன்ல வந்து இன்னும் அந்த டென்டேட்டிவா ஆடுறதுன்றது வந்து கொஞ்சம் ப்ராப்ளமா இருந்துச்சு. ரோஹித் சர்மா நல்லா செட் பண்ணி எடுத்தாங்க. அட்லீஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ்லயாவது பிச் கொஞ்சம் பெட்டராச்சு பேட்டிங் ஆடுறதுக்கு. ரோஹித் கொஞ்சம் ஆடி இருக்கலாம். பட் கிளாஸ் பிளேயர்ஸ் ரெண்டு இன்னிங்ஸ் வச்சு நம்மளால அவங்களை ரேட் பண்ண முடியாது.
அடுத்த மேட்ச் அவங்க ஆடினாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆடட் அட்வான்டேஜாக இருக்கும். டீம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அஸ்வின் நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் இருக்குன்றது பயங்கரமான டீம் இது. ஒரே ஒரு இதுதான், நீங்க வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் பத்தி கேட்டீங்க. எங்க எல்லாரோட இன்ஃபேக்ட் சென்னை தமிழ் பீப்புள் எல்லாரோட ஒரே ஒரு வேண்டுகோள் விருப்பம் என்ன அப்படின்னா, அஸ்வின் கண்டிப்பா வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் ஆடணும். 2 தடவை போய் அவர் ஆட விடல. ஓவர்ல இல்ல, ஓவர்ல இருந்துச்சு, சவுத் ஆம்டன்ல இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆட விடல. அநியாயம் இது. அவர் எங்க போனாலும் ஆடலாம். அதாவது மத்த கண்ட்ரிஸ் எல்லாருமே ஜடேஜா அஸ்வின் மாதிரி ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்கிறதுக்கு they'll give arm and leg for having such people. அப்படி இருக்கும்போது அஸ்வின் ஒரு வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஆட விடாம இருக்குது செட்டிங் கண்டிஷன்ஸ் அஸ் ரீசன் ரொம்ப தவறான ஒரு விஷயம். கண்டிப்பா அஸ்வின் வந்து இந்தியான்னு இல்ல, வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எங்க நடந்தாலும், மார்ச்ல நடந்தா கூட, நிலால நடந்தா கூட அவர் விளையாடுனாங்க. அது நடக்கல அப்படின்னா இது வந்து தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ராவல்பிண்டியில கூட விக்கெட் எடுப்பாருங்க அவரு. ராவல்பிண்டியில கூட விக்கெட் எடுப்பாரு. என்ன ஒரு பிளாட் பிச் கொடுத்தாலும் அஸ்வினால ஆப்வியஸா டர்ன் பண்ண முடியும், அதுக்கான பவுன்ஸ் கொடுக்க முடியும். இன்னைக்கு நீங்க ஒரு லைவே கூட பாத்துருப்பீங்க. சோ அஸ்வினால முடியாத எதுவும் கிடையாது. ஒரு ஃபைனல்ல 3 ஃபைனல் நம்ம அஸ்வினை மிஸ் பண்ணிருக்கோம். சோ அஸ்வின் இல்லாம ஃபைனல் ஆடக்கூடாது. இல்ல நீங்க ஷார்துல் தாக்கூர்லாம் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் லூஸ் பண்ணிருக்கோம். கௌதம் கம்பீர் இதையும் வந்து கணக்குல வச்சுட்டு அஸ்வின் இந்த வாட்டி WTC ஃபைனல்ல ஆட வைப்பாருன்னு நினைக்கிறோம். ஓப்பனிங் டே பிரஸ் மீட்லயே சொல்லியிருந்தாரு அஸ்வின் தி வேர்ல்ட் கிளாஸ் பவுலர். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ ஹோப் சென்னையில இதுதான் அஸ்வினோட கடைசி டெஸ்டா இருக்காதுன்னு நாங்க நம்புறோம். கண்டிப்பா அவருக்கு அவர் ரிட்டையர் பண்றாரு, ரிட்டையர் ஆவரேன்னு அவர் அனௌன்ஸ் பண்ணாரு அப்படின்னா 100% வந்து சென்னையில தான் அவரோட ரிட்டையர்மெண்ட் ஃபேர்வெல் டெஸ்ட் நடக்கணும். எப்படி சச்சினுக்கு மும்பைல 2013ல நம்ம எல்லாம் வச்சு செஞ்சு அவர் வந்து ஒரு கடவுளை எப்படி வழி அனுப்புவோமோ அத மாதிரி வழி அனுப்பிச்சோம். அதே மாதிரி அஸ்வின் டிசர்வ்ஸ் such a farewell in Chennai. Hopefully that happens. And they name a stand for Ashwin. ஸ்டாண்ட்ல இல்லங்க, ஸ்டேடியம் பேரே மாத்துறாங்க. ஸ்டேடியம் பேர் 100 வருஷமா அதே ஸ்டேடியம் பேருக்கு. ஸ்டேடியம் பேரை மாத்துங்க, ரவி அஸ்வின் ஸ்டேடியம்னு மாத்துங்க. That will be the biggest tribute that we can give it to him. So தோனிக்குலாம் ஒரு பெவிலியன் ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்போது அஸ்வினுக்கு மேண்டட்டரியா ஒரு பெவிலியன் ஒரு ஸ்டாண்ட் இருந்தே ஆகணும். அப்படி இருந்தாதான் அஸ்வினுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ட்ரிபியூட். அதாவது பர்மிங்ஹாம்ல வந்து ஜேம்ஸ் ஆண்டர்சன் பவுலிங் ஃப்ரம் ஜேம்ஸ் ஆண்டர்சன் எண்ட் அப்படின்னு இருந்துச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் சென்னையில் அஸ்வின் டெஸ்ட் மேட்ச் விளையாடுறதுக்குள்ள ரவி அஸ்வின் பவுலிங் ஃப்ரம் ரவி அஸ்வின் எண்ட் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் வரணும். அது வந்தது அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, இந்தியன் கிரிக்கெட் ஃபேன்ஸும் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. தட் இஸ் மை சின்சியர் ஹோப். நன்றி. சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட் டேனால செம்ம என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. செம்ம கிரௌட் இருந்துச்சு. இன்னைக்குமே இவ்வளவு கிரௌட் இருக்கு. ஆமா, ஹாஃப் டேலே முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் வருத்தம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ஜெயிச்சது சீக்கிரமா விக்கெட்ஸ் போயிடுச்சு எல்லாமே. கௌதம் கம்பீருடைய அந்த கோச்சிங் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு ஃபீல் பண்ணீங்க? நம்ம நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால இவ்வளவு சீக்கிரமா இன்னைக்கே மேட்ச் முடிச்சிட்டாங்க. அதனால அஸ்வினுடைய ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ், பேட்டிங், ஃபீல்டிங், பவுலிங், அஸ்வின் 100 விக்கெட்ஸ், இதுக்கு மேல என்ன சொல்றது, சூப்பரா இருந்துச்சு. பண்டு சூப்பர். பண்ட் வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் கம்பேக் கொடுத்து ஃபர்ஸ்ட் மேட்சே செஞ்சுரி போட்டிருக்காரு. அவருடைய லைஃப் அந்த கம்பேக் எந்த அளவுக்கு இன்ஸ்பயர் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? பண்ட் இந்த தடவை நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஸோ நல்லா இருந்துச்சு. சிராஜுக்காக வந்தோம். சிராஜை பார்த்தா ஐ எம் ஹாப்பி. நாங்களும் சிராஜ் ஃபேன்ஸ் தான். நல்லா இருந்துச்சு. ஒரு பெரிய விக்கெட் எடுக்க முடியலைன்ற ஒரு ஃபீலிங். இது ஆக்சுவலி ஸ்பின் பிச்சு சார், அதனால தான். அண்ட் பேசிக்கலி அஸ்வினுக்கு ரொம்ப பழக்கமான பிச்சு, அதனால அஸ்வின் தான். தேங்க்யூ.